ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொங்கு ஸ்டைல் காரசாரமான காளான் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு நான் மொட்டு காளான் எடுத்திருக்கேங்க, 200 கிராம் அளவுக்கு. இதை கழுவி கட் பண்ணி வச்சிடலாம். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் பச்சை வாசம் போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்திக்கலாம். காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை, அதே தண்ணி விட்டு வரும். 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அடிக்கடி கலந்து விட்டுக்கலாங்க, அப்பதான் எல்லா பக்கமே நல்லா வெந்து வரும். காளான் இப்போ நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காரசாரமான கொங்கு ஸ்டைல் காளான் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சட்டி சோறு சாப்பிட மறந்துடாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.